வேலியில் போகிற டைனோசர் எடுத்து வேட்டியில் கட்டின கதையை வேற லெவல் பில்டப்போட சொல்லி இருக்க படம் தான் சலார். ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. சலார் அதாவது பல படுதோல்விகளுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கம்பேக்கை பார்த்துட மாட்டோமோ அப்படின்னு காத்துட்டு இருக்காரு பாகுபலி நாயகன். அதுக்கப்புறம் வேற லெவலில் இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்து பல இண்டஸ்ட்ரிகளை கதற விட்ட கேஜிஎஃப் இயக்குனர் இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னு அது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுச்சு. அதாவது இவர் பாகுபலியை காப்பாத்தினாரா இல்ல கேஜிஎஃப் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. இதுல பார்த்தோம்னா ஓரளவுக்கு காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா இது ஒரு பயங்கரமான ஒரு பழைய கதை தான். அதாவது மகாபாரத கதை தான். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் எனிமிஸா மாறினா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். ஆனா இந்த பாட்டில் அவங்க எனிமிஸா மாறல, அடுத்த பாட்டில் தான் மாறுவாங்கலாம். இந்த பாட்டில் என்ன கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஒரு ஊர் இருக்கு. அதை கன்சார்னு சொல்லி அவங்க தனி நாடு அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யார் ராஜாவாகிறது அப்படிங்கிறது வழக்கம் போல ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கு பல பேர் போட்டி போடுறாங்க. அதுல பிருத்திவிராஜும் போட்டி போடுறாப்புல. பிருத்திவிராஜை போட்டதில்ல அவங்க மற்ற குரூப் எல்லாம் ஆர்மியை கூப்பிட்டு வர பிருத்திவிராஜு அவரோட ஃப்ரெண்டான பிரபாஸை கூப்பிட்டு வர்றாரு. அவரு இவரை அந்த சேர்ல உட்கார வச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. இதுல ஆக்டிங்னு பார்த்துக்கிட்டா பிரபாஸுக்கு பெருசா நடிக்கிற வேலை இல்லை, பிருத்திவிராஜுக்கு படத்திலே அந்த வேலை இல்லை, ஸ்ருதிஹாசன் இந்த படத்துக்கு தேவையே இல்லை, ஜெகபதி பாபு படத்துல ஆளே இல்லை, ஈஸ்வரி ராவ் இத்தினோடு நடிச்சிருக்காங்க, ஸ்ரீயா ரெட்டி கொஞ்சமா நடிச்சிருக்காங்க, ஸ்ருதிஹாசன் படம் ஃபுல்லா கொஞ்சம் சும்மா இருந்தாங்க. அது மொத்தம் இந்த மாதிரி லேடிஸ் தான் படம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுல என்னதான் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த கான்சாருங்கிற அந்த கண்ட்ரி அந்த சிட்டியை இவங்க காட்டினதும் அது பார்த்தா ஏதோ பார்த்து கட்டி லாங் ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கு நல்லா இன்டீரியராக கட்டும்போது செட்டெல்லாம் போட்டு பெரிய மாளிகை அந்த மாதிரிலாம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் காஸ்டியூமு எல்லாரும் ஏதோ ஃபாரின் கட்டி டெத்துக்கு போன மாதிரி எல்லாரும் கருப்பு சட்டை, கருப்பு வளையம், மூக்குத்தி அப்படின்னு போட்டு தான் தெரியுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது குறிப்பாக ஃபைட்டுக்கு முன்னாடி பில்டப் எல்லாம் பயங்கரமாக கொடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு சண்டை வர்றதுக்கு முன்னாடி அவன் யார் தெரியுமா, இப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிற பில்டப் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அண்ணன் சண்டையிலே இறக்கி விடுறாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல 2 சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு ஃபைட் வரும். அதுக்கு ஒரு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்து ஒரு கரண்ட் கம்பியெல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பர்மிஷன் வாங்கிட்டு அடிக்கிற ஃபைட் ஒன்று வரும். அதுக்கு நல்லா பில்டப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு காலி சீன் ஃபைட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் லீவ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபைட்டே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பின்னாடி கத்தியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயிலர்லேயே பார்த்துருக்கேன். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. என்னன்னா நல்லா இருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா டைரக்டர் கேஜிஎஃபே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. அதே செட்டு, அதே மண்புழுதி, அதே கருப்பான ஒரு நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அதோட கொஞ்சம் தூக்கலாகவே கொஞ்சம் பில்டப்பு அந்த மாதிரின்னு எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. கொஞ்சம் பில்டப்பை கம்மி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ஏதாவது கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கலாம், பிரபாஸுக்கு ஏதாவது நடிக்கிற வேலை கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். எல்லாத்தையும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு மிச்சம் 2 மணி நேரத்தையும் செகண்ட் ஹாஃப் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப்ல தான் கதை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைய கேட்டால் ஃபர்ஸ்ட் ஹாஃபே தூக்கி விட்டுட்டு செகண்ட் ஹாஃபே ஒரு படமாக விட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் எடுத்து என்ன ஏதுன்னு சொல்லியிருக்கலாம். தேவையில்லாமல் டைரக்டர் பாகுபலி மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொக்க வாங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் முடிக்கும் போது ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சு ஏதோ பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படத்துல செகண்ட் ஹாஃப்ல நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தள்ளுறாங்க. இவர் யார் தெரியுமா, எங்க 2 வீட்டு சித்தப்பாவோட சித்தி பையனோட முறப்பையன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் யாருக்கு என்ன முறை அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. சரி படம் போன போக்கில் போகாமே அப்படின்னு நம்மளும் போயிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டீட்டெயிலிங்காக போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் கொஞ்சம் பூஸ்டோப்பாக இருந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறேன்னா தியேட்டரில் இருக்கும்போதே போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்க்குறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். தியேட்டரில் பார்த்தா ஒரு நல்ல தியேட்டரிக்கல் வச்சா இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.